எந்த முருகனை பிடிச்சா என் வாழ்க்கை மாறும். எனக்கு ரீதியாகவே எனக்கு இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி இருந்தும் நான் இங்கே திருச்செந்தூருக்கு நான் வந்தேன். ஒரு 4 முறை வந்தேன், 5 முறை வந்தேன். அதுக்கப்புறமா முருகப்பெருமானே கண்ணு திறந்து எனக்கு என் வாழ்க்கையில் திருச்செந்தூர் நான் என்ன அப்படி மாற்றுச்சு. எல்லாரும் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாருமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்படி என்ன மாறிச்சு? எல்லாருமே நீங்கள் ஒரு கஷ்டத்தை தேடி நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போகிறீங்க. அது அஸ்ட்ராலஜி மூலிமா நான் சொல்கிறேன். இந்த யாகம் நடத்தினா மட்டும் நம்ம லைஃப் மாறுமானுங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருக்கு மத்தியிலும் இருக்குது. ஏன்னா முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிமேல் நம்ம சேனலில் எல்லாமே தொடர்ச்சியாக பேச போகிறோம். என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் சார்ந்த சில நிறைய விஷயங்கள் இந்த அறுபடை கோயில்கள் பற்றியும் இல்லாமல் எல்லா விஷயம் நம்ம கோயிலில் தினசரி அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை முருகரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவளாக நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கால் பண்ணியிருக்கீங்க. நிறைய வீடியோக்களில் நானும் பார்த்துருக்கேன், எல்லாரோட நேர்காணலையும் நான் பார்த்துருப்பேன். எல்லாருக்கும் ஒரே ஒரு தொடர்ச்சியாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த முருகனை பிடிச்சா என் வாழ்க்கை மாறும். எனக்கு தீராத கடன் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு உடல்நிலை குறைபாடாக இருக்குது, எனக்கு குழந்தை வரம் இல்லை, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நெகட்டிவிட்டியாக இருக்குது. குடும்பத்தில் இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை வருது. ஆனால் நான் முருகப்பெருமானா அந்த தினசரியாக கோயில் போகிறேன், தினசரியாக போக முடியலன்னா கூட. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, தினசரியாக யாராலையும் அந்த கோயிலுக்கு போகிற பிராப்தம் கிடைக்காது. அது பிராப்தம் கிடைக்காதுன்னா நம்ம அமைச்சுக்கொள்ளணும். இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் நல்லது நினச்சிங்கன்னா அந்த நல்லதுலேயே அந்த லைன் உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டே போகும். ஆனால் இந்த நம்ம மனசு என்னென்னா, நம்ம மனசு ஸ்டெடியாக இருக்காது. எல்லா இடத்துலையும் அலை பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் நம்ம வர சேனலில் எல்லாமே முருகர் சார்ந்ததை நம்ம பேச போகிறோம். அதில் முதல் என் வாழ்க்கையை மாற்றிக்கூடிய இருக்கிறோம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலை பற்றி இன்னும் நிறைய பேர் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச சிறப்புகளும் விஷயங்களும் நிறைய தலைவர் முருகப்பெருமான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு, நல்லது. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு இந்த முக்கியமாக இந்த நோய்களிலேருந்து விடுவிட்டாங்க. எனக்கு அந்த நோய் பிரச்சனை எனக்கு இது நடக்கவே நடக்காது, மருத்துவ ரீதியாகவே எனக்கு இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி இருந்தும் நான் இங்கே திருச்செந்தூருக்கு நான் வந்தேன். ஒரு 4 முறை வந்தேன், 5 முறை வந்தேன். அதுக்கப்புறமா முருகப்பெருமானே கண்ணு திறந்து எனக்கு இதுலேருந்து என்னை விடுவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த என்னோட பர்சனல் வாழ்க்கையிலேருந்து நான் சொல்கிறேன். முதல்ல நான் எந்த ஒரு முருகப்பெருமான் ஆலயத்துலேயோ நான் சென்னையில் இருந்தும் இல்லை வெவ்வேறு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாநிலத்தையும் நான் சொல்கிறேன். கோயில் பொறுத்த வரைக்கும் நான் எங்கே முதல்ல என் பாதங்கள் பட்ட இடம் திருச்செந்தூர் கோயில் மட்டும்தான். ஏன்னா திருச்செந்தூரில் நான் எத்தனையோ நேர்காணல் சொல்லியிருப்பேன். திருச்செந்தூர் கோயிலுக்கு அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம். ஏன்னா இன்னமும் நான் சொல்கிறேனே, முருகப்பெருமானோட வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சூர சம்சாரம் பண்ணாங்க அப்படின்னு. இதை நம்ம தமிழ் கலாச்சாரமே கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, என்னோட இதில் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது முருகப்பெருமான் தமிழ் கடவுள் மட்டும்தான். தமிழ் தலைவன், தமிழ் அரசன், தமிழ் செல்வன், தமிழ் மாவீரன், தமிழ் போர் தளபதி, எப்பேற்பட்ட பட்டங்கள் இன்றைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவருக்காக இதுதான் அவருக்கு கரெக்டாக இருக்குமில்ல. அது தமிழை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசான், ஒரு தலைவன், முருகனை தவிர வேறு யாருமே கிடையாது. அப்போது திருச்செந்தூரில் போர் நடந்திருக்கு. அந்த போரில் அவர் இந்த சூரபத்மனை வீழ்த்தினதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அந்த திருச்செந்தூர் கோயிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்களாக இருக்கட்டும், அந்த கோயிலோட தர வரலாறே கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு அப்புறமா தான், 2000 வருஷம் ஆச்சு கட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய ரிசர்ச் நானும் பார்த்தேன். இதில் முக்கியமாக என் வாழ்க்கையில் திருச்செந்தூர் நான் என்ன அப்படி மாற்றுச்சு. எல்லோரும் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாருமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், அப்படி என்ன மாறிச்சு. ஆனால் எனக்கு மாறல அப்படின்னா, இந்த அஸ்ட்ராலஜி, இந்த ஜோசியம், இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இதில் முக்கியமாக முருக பக்தலாக இருக்கட்டும், இது பொதுவாக எல்லாமே இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஜோசியமாக இருக்கட்டும், அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், இல்லை ஜாதகமாக இருக்கட்டும், எனக்கு இந்த டைம் சரியில்லை, என் டைம் நான் கணிச்சு போகணும்,
யாரை பார்க்கலாம், இவரை நான் பார்க்கலாமா, இல்லை நீங்களே ஒருத்தர் சொல்லுங்கள், அஸ்ட்ராலஜர் சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டீங்க. நான் வந்து பொதுவாக வந்து சொல்கிறது இதில் வந்து நான் பொதுவாக வந்து நான் பதிவிச்சுக்கிறேன். என்னென்னா, அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாதகம் ஒருத்தர்கிட்ட காட்டியோ இல்லை வந்து நமக்கு அடுத்த என்ன நடக்க போகுது, இதுக்கு என்ன சாமி, இதுக்கு என்ன பலன் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு மனிதனை தேடி தான் போகிறீங்க. அந்த மனிதன் வந்து இந்த ஜோசியம் படிச்சிருப்பார், அஸ்ட்ராலஜி படிச்சிருப்பார், இல்லை பரம்பரையாக வந்து இந்த நாடி ஜோசியமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போது இதை தேடி நம்ம போகும் பொழுது வந்து இதுக்கு மெயின் ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, மக்களாகிய நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு கஷ்டத்தை தேடி நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போகிறீங்க. அதை வந்து அஸ்ட்ராலஜி மூலிமா நான் சொல்கிறேன். ஒரு தேடி போகிறீங்கன்னா, இதுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நான் ரிலீஸ் ஆகணும்னா இதுக்குன்னு ஒரு பரிகாரம், ஒரு லிஸ்ட்டை போட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. இதால் பரிகாரம் பண்ணால் இந்த வாழ்க்கையில் நான் நல்லா இருப்பேன், எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னா அந்த மாதிரி சுத்தம் போய் இதெல்லாம் வந்து ஒன்றுமே நடக்காது. ஏன்னா இது 100% வந்து எதுவுமே நடக்காது. ஆனால் பரிகாரம்ங்கிறது இருக்குது. என்ன பரிகாரம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பரிகாரம் உங்கள் கிட்ட தான் இருக்கும், நீங்கள் தான் அதை பண்ணணும். என்ன பரிகாரம்னா, 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கள். 4 பேருக்கு நல்லதுன்னா, நான் தினசரியாக நல்லது தான் பண்ணிகிட்ருக்கேன், நான் யாருக்கும் கெடுதல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசில் என்ன சொல்லுதுன்னா, இந்த பொறாமை, இந்த புறம் பேசுவது, ஒருத்தரை நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் பார்த்துங்களேன், ஒரு அண்ணன் வந்து மேலே வந்துட்டால் தம்பிக்கு பிடிக்காது, தம்பி வந்து மேலே வந்துட்டால் அண்ணனுக்கு பிடிக்காது, இல்லை தங்கச்சி, இந்த குடும்பத்திலே உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம், மனசில் வந்து ஒரு விஷயம் வச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் வெளியில் அது அவங்க எதாவது தப்பாக சொல்லிவிடுவாங்களோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இதெல்லாமே விட்டுட்டு விலங்குகளுக்கு வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச உணவோ இல்லை ஏதாவது ஒரு தானம் தர்மமோ நீங்கள் விலங்குகளுக்கு பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் வந்து முதியோருக்கு நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, சாலையோரத்தில் வரீங்க, உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணுங்கள். இதுவே வந்து எந்த ஜோசியரும் எந்த அஸ்ட்ராலஜரும் இது உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க, நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் திருச்செந்தூர் போங்க, பழனி போங்க, சுவாமிமலை போங்க, திருத்தணி போங்க, நீங்கள் அங்கே போயிட்டு வந்து ஒரு யாகம் நடத்துங்க. இந்த யாகம் நடத்தினா மட்டும் நம்ம லைஃப் வந்து மாறுமானுங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருக்கு மத்தியிலும் இருக்குது. ஏன்னா எத்தனையோ பேர் எனக்கும் கால் பண்ணி சொல்லியிருக்கீங்க, 60,000 70,000 கிட்டத்தட்ட நான் கொடுத்து ஹோமம் பண்ணேன், யாகம் பண்ணேன், ஒரு சாமியார் சொன்னார், அவர் வந்து யாகம் பண்ணார், இத்தனைக்கு நான் செலவு பண்ணேன், இந்த தெய்வீக விஷயமாக சார்ந்த நான் இவ்வளோ செலவு பண்ணேன், அவ்வளோ செலவு பண்ண பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்கிட்ட மட்டும் இல்லை, இதை நீங்கள் பொது வலைத்தளத்துக்கு நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பண்ணதோடு அப்படி விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காசு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ப வேணான்னு நான் சொல்லலை, அவர் கோயிலுக்கு உங்களை போக சொல்லியிருக்காரு. திருப்பதியாக இருக்கட்டும், இல்லை பழனியாக இருக்கட்டும், அங்கே போயிட்டு இந்த யாகம் பண்ணால், உங்களுக்கு இந்த பூஜை பண்ணால் உங்களுக்கு வாழ்க்கை நீங்கள் இப்போ அனுபவிக்கிறது எல்லாமே போகும்னா அது சுத்த போய். அதை தவிர்த்து இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னா உங்கள் பாதம் அந்த கோயிலில் வந்து படுதில்லை. அது என்ன ஒரு இறைவனாக கூட இருக்கட்டும், எந்த ஒரு கடவுளாக, சிவபெருமானாக இருக்கட்டும், முருகப்பெருமானாக இருக்கட்டும், எந்த கோயிலில் அந்த தளத்தில் உங்கள் கால் பதியுதில்லை, அப்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலே நீங்களே வந்து யாரையுமே கேட்காம ஒரு பரிகாரம் பண்ணலாம். என்னென்னா, ஒரு 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 10 பேருக்கு அங்கே நீங்களே ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லையா வந்து அங்கே இருக்கிற ஒரு பட்சிகளுக்கு வந்து உணவு கொடுங்க. அப்படியும் அதுவும் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து பணம் ரீதியாக நீங்கள் வந்து கையில் கொடுக்காம உணவாக யாருக்காவது உங்களுக்கு ரோட்டில் நீங்கள் அந்த கோயிலிட்டு வெளியே வரும்போதே யாராவது உங்கள் கண்ணுக்கு வந்து கண்டிப்பாக முருகப்பெருமானும் எதாவது ஒரு கடவுளை உங்கள் கண்ணில் காட்டுவார், அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க. இந்த பரிகாரம் தேடி நீங்கள் போகிறீங்கல்ல, அவங்களுக்கு வந்து நீங்கள் இவங்க சொல்லி நான் இந்த விஷயம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு எந்த யூஸுமே இல்லை. ஏன்னா நீங்கள் தான் ஒரு பரிகாரம் பண்ணிட்டீங்கல்ல. ஏன்னா சிறந்ததே வந்து பரிகாரத்தில் சிறந்ததே வந்து தானம் தர்மம் விட வேறு சிறந்தது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த அஸ்ட்ராலஜி, இந்த ஜோசியம், இந்த 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 ஜாதகம், இது வந்து ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கே நிறைய டஃப் டைம்ஸ் இருக்குது, எனக்கே நிறைய கஷ்டப்பட்டேன். ஆனால் எல்லா கஷ்ட நேரத்துலையும் எனக்கு இந்த வலிக்குதா, எனக்கு இங்கே ஒரு பிரச்சனையா, நாளைக்கு எனக்கு ஒரு கெட்டது நடக்க போதா, ஒன்றுமே இல்லை. நான் முருகப்பெருமான்கிட்ட போய், நான் முருகன்கிட்ட போய் உட்காந்து நான் கேட்பேன், முருகா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஒரே ஒரு பதில், ஒரே ஒரு சொல், ஒரே ஒரு கண்ணீர். அங்கே மட்டும்தான் போய் எல்லாரோட கஷ்டத்தை நான் சொல்லுவேன். அங்கே சொன்னால் எனக்கு என்ன வேணால் நடக்கட்டும்ங்க, நாளைக்கு பற்றி என்ன வேணால் நடக்கட்டும், அதுக்கு நான் கவலைப்படுற ஆள் இல்லை. ஏன்னா எத்தனையோ இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னா, தினசரியாக வந்து உங்களுக்குள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா முருக பக்தர்களும் வந்து கமெண்ட்டில் மூலிமா கேட்குறீங்க, நீங்கள் முருகனை வந்து எனக்கு வழிபாடு பண்ணவே தெரியல, இதுக்காக ஏதாவது ஸ்பெஷலான ஒரு வழிபாடு இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. முருகர் வழிபாடில் வந்து ஸ்பெஷலான வழிபாடு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா உங்கள் அன்பும் உங்கள் பக்தியும், உங்கள் பக்தி எந்த அளவுக்கு மேலானது அதை தான் நீங்கள் வந்து காட்ட போகிறீங்க.
நீங்கள் ஒரு இறைவன், அது முருகப்பெருமானாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு கடவுளாக கூட இருக்கட்டும், நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்கள் மனசுலேருந்து ஒரு பக்தி உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு தாயிடமும் ஒரு தந்தையிடமும் ஒரு பாசமும் ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் ஒரு பக்தி உங்ககிட்ட இருக்கும். அதை வந்து நீங்கள் இறைவன்கிட்ட கொடுங்க. அது மட்டும்தான். இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்பெக்டஸாக இருக்கட்டும், ஒரு ப்ரொசீஜராக இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் மனசில் இருக்கிற பக்தி அழுகணும்னு தோலை தான் அழுங்க. கஷ்டமாக இருக்கா ஓப்பனாக சொல்லுங்கள். இதில் வந்து எனக்கு இவங்க பார்த்துருவாங்களோ அவங்க பார்த்துருவாங்களோ கிடையாது. நீங்களும் இறைவனும் மட்டும்தான் ஒரு கான்டாக்டில் இருக்கணும் தவிர இதில் நடுவில் எந்த ஒரு மீடியேட்டர்ஸும் இருக்கவும் கூடாது. அப்போது முருகன் வழிபாட்டில் மிக சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு 2000 ரூபா இல்லை 1000 ரூபாய்க்கு வந்து மாலை வாங்கிட்டு போகிறார். அந்த கோயிலில் வந்து எல்லாரும் மத்தியிலையும் நம்ம கோயிலுங்கிறது வந்து சமநிலைக்கும் அந்த ஒரு மன அமைதிக்காக தான் நம்ம கோயிலில் போகிறோம். எதுக்காக கோயில் போகிறோம்னா நம்ம கடவுளை பார்க்க போகிறோம். அங்கே வந்து இறை தேடல், நம்ம ஒரு தேடலை தேடி போகிறோம். நம்ம கஷ்டத்தை, நம்ம பாரத்தை, அப்பா நான் இன்றைக்கி கோயில் போயிட்டு வந்துட்டேன், ஒரு மனசு திருப்தி கிடைக்குதில்ல, அந்த ஒரு மனசு ஒரு ப்ளசண்ட் ஆகிறதுக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஆனால் என்கிட்ட நான் ஒருத்தர் கேட்கும்போது என்ன சொன்னார்னா வந்து, நான் வாங்கி கொடுத்த பூ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அந்த மாலையை வந்து 1500 நான் வாங்கிட்டு போனேங்க, பழனியில் வாங்கிட்டு போனேங்க. ஆனால் அந்த மாலை வந்து அது முருகர் காலில் போச்சா கூட எனக்கு தெரியல, ஆனால் மாலை வாங்கிட்டாங்க, எனக்கு அதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இப்போது அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா இல்லையான்னு எப்படி, ஏன் இது ஏன் அந்த அவரோட மனசில் ஏன் அந்த அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது? ஏன்னா இப்போது நீங்கள் அந்த பூ வாங்கிட்டு போகணும் இல்லை மாலைகளால் வந்து முருகப்பெருமானுக்கு சாத்தணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சது இது இவ்வளோ தான் வாங்கிட்டு போகணும்ல, உங்களால் முடிஞ்சது எந்த ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் சூடம் ஏற்றுங்க, அது வந்து முருகப்பெருமானுக்கு சார்ந்தது தான். ரெண்டாவது, அந்த கோயிலுக்கு போகும் பொழுது நீங்கள் என்னென்னா ஒன்றுமே இல்லை, இங்கே ஏன்னா இப்போ நான் ஒரு நேர்காணலில் ரீசெண்டாக நான் கேட்கும்போது என்ன பார்த்தேன்னா வந்து, திருச்செந்தூர் முருகப்பெருமான்கிட்ட வந்து நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். பழனி முருகனை பார்க்கும்போது, ராஜ அலங்காரம் முருகனை பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்கணும், ஆண்டி அலங்காரத்தில் பார்க்கும்போது இந்த வரத்தெல்லாம் நீங்கள் கேளுங்க, உங்கள் எல்லாருமே கொடுப்பார் அப்படின்னா, அப்படியெல்லாம் சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பழனிக்கு போய் கேட்டால் தான் அந்த விஷயம் நடக்கும், திருச்செந்தூர் போய் கேட்டால் தான் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும்னு கிடையாது. நீங்கள் முருகப்பெருமானை எந்த இடத்துலேருந்து நீங்கள் கூப்பிட்டாலும், எந்த நொடி உங்கள் மனசுலேருந்து அந்த முருகாங்கிற ஒரு சொல்லுக்கு நீங்கள் கூப்பிட்ட நொடிக்கு அவர் முருகப்பெருமான் வந்து நிற்பார். இது கண்டிப்பாக நான் மனப்பூர்வமாகவும் நான் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய விஷயம். ஒரே விஷயம்தான், தினசரியாக நான் சொல்கிறது அது மட்டும். நான் தினசரியாக வந்து நான் என்ன கேட்டிங்கன்னா, தினசரியாக ஒரு கோயிலுக்கு நான் வந்து போயிடுவேன். நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கும் நான் தினசரியாக போய் முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். இப்போது திருச்செந்தூருக்கு நான் போகிறேன், என்கிட்ட கேட்டது என்னென்னா, திருச்செந்தூருக்கு நான் போகிறேன், அங்கே வந்து எனக்கு சரியாக இந்த என்னென்னமோ சொல்கிறாங்கன்னா, இந்த திருச்செந்தூரில் வந்து இந்த நாளிக்கிணறு இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், இதோட சிறப்பான ஒரு வழிமுறை என்ன, இது எப்படி நம்ம வந்து முருகப்பெருமானை போய் நம்ம எப்படி கருவறையில் போய் பார்க்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். திருச்செந்தூருக்கு நீங்கள் போகும்பொழுது நான் சொல்கிறது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா, இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்களே, கர்மா பற்றி பேசாத ஆளே கிடையாது, நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் அந்த கர்மா பற்றி பேச விரும்பலை. நான் என்னென்னா, இப்போது திருச்செந்தூருக்கு யார் யாரெல்லாம் போகலாம், யார் யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு இது ஒரு தனி செக்டாரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வேணாம். நான் பொதுவாகவே இந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். என்னென்னா, வாழ்க்கை எனக்கு இந்த பிஸ்னஸ் லாஸாக இருக்கட்டும், டோட்டலாக வந்து எனக்கு எதிரிங்க தொல்லை அதிகமாக இருக்குது, என்னங்க கூட இருக்கிறவங்களே வந்து எனக்கு சதிவு பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு வீட்டில் இருக்கவே மனசு ஒரு மாதிரி ஒரு நிலையாக இருக்க மாட்டேங்குது, நான் ஃபேமிலிக்கிட்ட வந்தாலும் என்னால் பேச முடியல. ஓகே, உங்கள் மனசு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, நம்ம சுற்றி வந்து ஒரு நெகட்டிவிட்டி நமக்கு நிறைய சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் திருச்செந்தூர் போகணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, சரி, நீங்கள் திருச்செந்தூர் போகணும் எல்லாமே பிளான் பண்ணிட்டீங்கன்னா, ஆனால் முதல் முயற்சியில் உங்களால் போக முடியாது. அது ஏன் அப்படின்னா, இந்த ஒரு கெட்டது உங்கள் நெகட்டிவிட்டி எல்லாமே உங்ககிட்ட சுற்றி இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து, ஏன்னா அந்த இடத்துல போனீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை பார்த்துட்டா முருகப்பெருமான் உங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் கெட்டதை வந்து அங்கே போனோன்னா அந்த சக்தி வந்து அபரிவிதமாக இருக்கும். அதனால் அந்த கெட்டதை வந்து உங்களை தடுத்துரும், உங்களை போகக்கூடாது. திரும்பியும் என்ன முருகா, நான் வந்தேன் திருச்செந்தூர் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு இது மனுஷனுக்கு நிறைய விதத்தில் வந்து துன்பம் வரும். இந்த திருச்செந்தூர் போகிறதுக்கு மட்டுமே என்னென்னா, ஒன்று அவருக்கு பொருளாதார ரீதியாக வந்து ஒரு காசு ரெடி பண்ணி வச்சுருப்பார், இந்த திருச்செந்தூர் நம்ம நாளைக்கு போகலாம், இல்லை இன்றைக்கி போகலாம், ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பார். ஆனால் அந்த டைமில் பார்த்தா அவருக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருக்கும். இல்லையா, எல்லாருமே குடும்பமாக வந்து சேர்ந்து இருக்கும்போது வந்து ஒன்று அவங்க மனைவி கிட்டே வந்து சண்டை போடுவார், இல்லை ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க ஒரு 4 பேர் போகிறாங்க, ஒரு 5 பேர் போகிறாங்கன்னா அதில் 5ஆவதா இல்லை 3ஆவதா ஒருத்தர் வந்து வராமல் போயிடுவார். ஸோ இதாலே டோட்டலாக அந்த பயணமே வந்து ரத்து பண்ண மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போது இந்த யார் வராங்க யார் வரல இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து வர தேவை கிடையாது. நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் திருச்செந்தூரம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புண்ணிய தலங்களில் நீங்கள் போகணும், பழனியாக இருக்கட்டும், திருத்தணியாக இருக்கட்டும், இல்லை சுவாமிமலையாக இருக்கட்டும், இந்த அறுபடை முருகன் கோயிலில் வந்து நீங்கள் போகணும் நினைக்கக்கூடிய இடத்துல போகணுமா. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனிமையாக போயிட்டு வந்துடுங்க. இவங்க வரலனா கூட அந்த டோட்டலாக நீங்கள் போக வேண்டிய பயணம் வந்து ரத்தாயிடும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் தனிமையாக போயிட்டு வந்துடுங்க. திருச்செந்தூர் இறங்கினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நாளைக்கிணறில் வந்து குளிச்சிருங்க. பழைய ட்ரெஸ்ஸை வந்து அந்த டஸ்ட்பினில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புது ஆடை அணிஞ்சிட்டு நீங்கள் முருகப்பெருமானை பார்க்க போங்க.